இந்த கோசாலையில் குறைந்தபட்சம் 300 பசுக்களுக்கு மேலே இங்கே பராமரிச்சுட்டு வர்றோம். நம்ம இந்திய நாட்டில் தேசிய பசுக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த தேசிய பசுக்கள் முக்கியமாக நம்ம கோசாலையில் பல தேசிய அரிய வகை பசுக்களை பாதுகாக்கிறோம். அதில் முக்கியமாக கிர், சாகிவால், ரத்தி, ரெட் சிந்தி, புங்கனூர், அதில் பார்த்திங்கன்னா காங்கேயம், இந்த மாதிரி எல்லா வகையான தேசிய பசுக்களும் நம்மளுடைய கோசாலையில் சிறப்பாக பாதுகாக்க வச்சுட்ருக்கோம். இப்போ பொங்கனூர் பசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ஆனால் நீங்கள் அந்த பொங்கனூர் ஊருக்குள்ளே போய் இப்போ பார்த்தாக்கா கூடி அந்த பொங்கனூர் பசு வச்சு பாதுகாக்கிறது இல்லை. அந்தளவுக்கு என்னென்னா அவங்க அதோடைய அக்கறை இல்லாமல் இருக்காங்க மக்கள் சில பேர். நம்ம பசுக்களை நம்ம தான் பாதுகாக்கணும். பசுக்கள்லேருந்து வரக்கூடிய பால் ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வித கலப்படமும் இல்லாமல் அந்த பரிசுத்தமான அந்த ஆர்கானிக் மில்க்குன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அன்னதானத்துக்கு இப்போ பயன்படுத்திட்டு வர்றோம். நம்ம கிரிவல பாதையில் சாதுக்கள் மற்றும் பல ஆயிரம் பக்தர்களுக்கு டெய்லி 2000 பேர்த்துக்கு மேலே நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். நம்ம கோஷாலைக்கு சார்லஸ் குழுமத்திலேருந்து அவங்க டொனேஷன் கொடுத்து நம்ம பசுக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு வராங்க. இவங்க கொடுக்குற அந்த நன்கொடை என்னென்னா, மாட்டு பசு தீவனத்துக்கு வாங்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. பச்சை புல், வைக்கோல், தவிடுன்னு சொல்லி போட்டு பல தானியங்கள் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. வருஷம் 45 லட்சம் வரைக்கும் அவங்க பசுக்களை பராமரிக்க அவங்க பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இந்த சார்லஸ் குழுமம் அவங்க கொடுக்கக்கூடிய உதவினால் நம்ம இந்த பசுக்களுக்கெல்லாம் தீவனம் நம்ம கரெக்டான சமயத்தில் வயிறு நிறைய கொடுக்க முடியுது. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே சார்லஸ் குழுமத்திலேருந்து உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த உதவிகள் மேலும் தொடரணும். அவங்க மேலும் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கணும். அவங்களுடைய குழுமங்கள் மிக உயர்ந்து வளர்ந்து அவங்க இன்னும் சேவைகள் செய்வதற்கு நல்ல பாக்கியத்தையும் அருளையும் இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.